மக்களே இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நேரில் பார்க்கணுன்னா பிக் பாஸ் பார்த்தா போதும். நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றது தலைக்கு ஏறிடுச்சுன்னு வைங்களேன், கண்ணு முன்னு தெரிய மாட்டேங்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும் அப்படின்னு டயலாக் பேசிட்டு பண்ணுவாங்க போட்டிருக்கு மக்களே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்ருக்காங்க. யார்? பெண்கள் அணி தான். ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் உடைய முதல் டாஸ்க். என்ன டாஸ்க்கு? ரொம்ப அற்புதமான டாஸ்க்கு. நேற்று வாழைப்பழத்தை வாயில் ஊட்டினாங்க, இன்னைக்கு கிளாஸை கமுத்தி போட்டு உள்ள கல்லை போட்டு உருட்டுறாங்க. உருட்டுறது ஆகா டிஆர் சார் ரொம்ப நன்றி. ஸோ இந்த உருட்டுறது அந்த மாதிரியான டாஸ்க்குகளில் இன்னைக்கு உருட்டுற டாஸ்க்கு. கண்ணாடி கோப்பைக்குள்ள கல்லை போட்டு உருட்டுன்னு உருட்டி அந்த கல்லை அப்படியே தூக்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? மணலில் கொட்டணும். அந்த மணலில் கடைசியில் எத்தனை உருண்டை கற்கள் இருக்கிறதோ, இல்லை உருண்டையான அந்த விஷயங்கள் இருக்கிறதோ, அவங்க தான் வின்னர். அதிகமாக யார் உருட்டி இருக்காங்களோ, அதிகமாக யார் கொண்டு வந்து போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, ஒரு ஆள் போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஆள் தான் வரணும். அது ரூல்ஸு. ஒரு ஆளுக்கு 3 தடவை 4 தடவை அவங்க எத்தனை தடவை வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க வந்து அடுத்தடுத்து வரப்போகிறவங்க வந்து நிற்கணும். ஓகே, ஒரு 2 தடவையோ 3 தடவையோ ட்ரை பண்ணலாம். அடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எங்க என்னம்மா விளையாடுறாங்க 2 பேரும். பெண்கள் அணி அப்படியே பிக்கப் ஆகி போச்சு. சாச்சனாலாம் அதை ட்ரை பண்ணாங்க, விளையாண்டாங்க. இதில் வந்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். 1 2 3 4 5 நிற்க வைக்கிற இடத்துல 1 2 3 4 5 நிற்க வைக்கிறதுல ரஞ்சித் நிற்கிற இடத்துலையே ஜாக்லின் போய் எப்பயும் நிற்கிறாங்களே, அது காரணம் என்ன? அவரை ஈஸியாக அடிச்சிடலான்றனாலையா? அப்படிலாம் இருக்காது இல்லையா? 2-3 இடத்துல கவனிச்சேன், அதனால சொன்னேன். சரி, ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், 2 பேர் உருட்டுனாங்கல்ல, யார் ஜெயிச்சிருக்காங்க? ஆண்களையும் 5 போட்டிருக்காங்க, பெண்கள் அணி 4 போட்டிருக்காங்க. ஆனால் இதில் பிக் பாஸ் வந்து செம ஃப்ராட் ஒன்று பண்ணாருங்க. பெண்கள் அணி 5 போட்டாங்க, ஆனால் தர்சிகா போட்டது செல்லாதுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். வருத்தம் பிக் பாஸ். அவங்க காதல் கண்டென்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க போடுறது சரியில்லை, அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு இதாகாது, கஷ்டமாக இருக்காது. என்னன்னா கிளாஸ் இப்படியே வச்சு கொண்டு வரணும்ல மேடம். இப்போ இங்கே இருக்கவங்களாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இருக்கவன் பூரா ரயான் இந்த லைட்டாக அப்படி தூக்கினோடனே அங்கேருந்து கத்துறாங்க மஞ்சரி. லைட்டாக அப்படி தூக்கலாம், இப்படி கூட கொண்டு வரல ரயானு. லைட்டாக இந்த இப்படி தூக்கலாம். அப்போ நாங்களும் தூக்கிக்கிட்டே கொண்டு வந்து போடாட்டுமா அப்படின்னு உங்கள் டீமில் ஒரு பொண்ணு தூக்கிக்கிட்டே இப்படி கொண்டு வந்து போடுதே, வாயே பேச மாட்டீங்க மஞ்சரி. எப்படி பேசுவாங்க? மேடமு கப்பில் கொண்டு வந்து ஒன்று போட்டு திரும்பி போய் அவங்களே சுருட்டிட்டு வராங்க. என்ன மேடம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மற்றவங்களுக்கு தானா? நீதி நேர்மை நியாயம், எனக்கு என்ன சொல்லிக்க, நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தானா? உங்களுக்கு இல்லையா? என்னது இது? நடிப்புக்கு அளவுலாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு கேமை வந்து பிராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்றத இவங்ககிட்ட கற்றுக்கலாம் போட்டிருக்கு. ஏங்க ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கண்ணு முன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல, என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ணக்கூடாது தெரியாமல்ல இல்லை. சத்தியமாக சொல்லுங்க, தெரியாமல்ல இல்லை, உங்களுக்கு தெரியாமல் போச்சு. போட்ட உடனே இன்னொரு ஆள் வந்து போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போச்சு. தர்சிகா இப்படி கொண்டு வந்து போட்டதும் உங்களுக்கு சரின்னு தெரியாமல் போச்சு, தப்புன்னு தெரியாமல் போச்சு. என்ன மேடம், உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். எப்படியோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூடிய முதல் டாஸ்க்கை வந்து ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஆண்கள் அணி ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இதை அறிவித்த முத்துக்குமரனை கடைசியாக கிண்டல் கேலியும் செய்திருக்கிறார்கள் நமது மேடம் மூக்குத்தி அம்மையார். ஏன்னா இவர் அறிவிக்கும் போது முத்துக்குமரன் எப்படி அறிவிக்கிறார்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உடைய முதல் டாஸ்கை 5 போட்டு ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க பிக் பாஸ் அப்படி சொல்கிறாரு. அவர் ஊஞ்சியில் இதே இல்லையா, அதை மேடம் வந்து இங்கே செஞ்சு காட்டுறாங்க. நாமினேஷனுடைய முதல் டாஸ்கை ஜெஃப்ரி நிற்கிறேன் பக்கத்தில். நாமினேஷன் முதல் டாஸ்கை ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி பண்ணும் இல்லையா, நாமினேஷனுடைய முதல் டாஸ்கை ஆண்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படி பண்ணுமா மேடம்? தேவையில்லை.